ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடோடைய ப்ராஃபிட் லாஸ், இப்போ 1 மந்த்துக்கு உண்டான ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, ஸோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து ஒரு கூகுள் டாக்ஸ் எக்ஸல் மாதிரியான ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தான் வந்து கூகுள் ஷீட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து நம்ம எப்படி வந்து கேல்குலேட் பண்ணி எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூகுள் ஷீட்டுக்கு எப்படி வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ ஜஸ்ட்டு போய்ட்டு கூகுள் ஷீட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கவே கூகுள் ஷீட் சர்ச் பண்ணிங்கவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேஜ் வரும். நான் இதில் சைன்இன் பண்ணிட்டு எனக்கு ஆட்டோ லாகின் ஆகிடுச்சு. பட் நீங்கள் சைன்இன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சைன்இன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். ப்ளஸ் பிளாங்க் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கம்ப்யூட்டர்லேயும் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், அதை வந்து மொபைல்லேயும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், ரெண்டுலேயுமே வியூ பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மொபைல்லேயே அந்த சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹேண்டி அண்ட் காம்பேக்ட், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து இந்த இது வந்து நான் சொல்கிறேன். அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டேட் வைஸாக வந்து இதை ட்ராக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு டேட்டுக்கு வந்து மேலே போட்டுருக்கு. அப்புறம் வந்து பை செல் இந்த ரெண்டும் நடந்தால் தான் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பை என்ன வேல்யூ பண்ணுறீங்க, செல் என்ன வேல்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போது இன்வெஸ்ட் அப்படிங்கிறத இங்கே போட போகிறோம், நம்ம எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னு. ஸோ ப்ராஃபிட், நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து இதில் காட்டும். ஸோ அதோட பர்சன்டேஜ் இங்கே போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இந்த டேட், இந்த ரோவில் ஃபுல்லாக நம்ம டேட் தான் என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் நம்பர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் டேட் அண்ட் டைம் இருக்குங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே டேட் இருக்கும், பட் ஸ்டாண்டர்டான டேட் தான் வரும். அதாவது ஃபஸ்ட்டு மந்த்து, ரெண்டாவது இருக்கிறது வந்து டேட்டு, மூணாவது இருக்கிறது இயர்னு வரும். ஸோ இது வந்து நமக்கு ஆப்டானதாக இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே கஸ்டம் டேட் அண்ட் டைம் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்படி ஆகஸ்ட் 5 அப்படின்னு வர மாதிரி, 1913 டீட்டெயிலில் வர மாதிரி, அதில் வந்து ஏயுஜின்னு மட்டும் இருக்கும். ஸோ இந்த உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் நீங்கள் எடுத்துக்கங்க. நான் ஜஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இந்த ஃபீல்டில் வந்து உங்களால் வெறும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ரேட்டு 25/11 நவம்பர் அன்றைக்கி தான் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 25/11 அடிச்சிங்கனாவே 25/11 கடைசியில் 2024 போட்டிங்கன்னா ஃபார்மேட் date and format click பண்ணிட்டு ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை விட்டுட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டு நம்பர்ஸு கஸ்டம் டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் நம்பர்ஸ் இது அப்ளை கொடுத்துங்கன்னா ஓகேவா. இப்போ வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 25/11 கொடுத்துட்டு custom date
எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் நேற்றே வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க 24/11/2024 what the heck insert learning of method இருக்கு. இதில் வந்து கண்டிஷன் ஃபார்மேட்டிங் டேட்டா வேலிடேஷன் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் டேட்டா வேலிடேஷன் கொடுத்துருங்க ஆடு கொடுத்துருங்க இந்த இடத்துல வந்து இஸ் அ வேலிட் டேட் அப்படிங்கிற மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க அவ்வளோதான். இந்த இடத்துல கிளிக் அதாவது இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த கேலண்டர் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நேற்று ஒரு ட்ரேட் எடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டபுள் டிக் பண்ணி டிக் வந்தீங்கன்னாலும் டேட்டுக்காக ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் வந்துடும். ஓகே, ஸோ இதே ஃபார்மெட் தான் ஃபஸ்ட் பேஜ்லேயே முன்னாடி ஃபார்மெட்டை கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அதோட வேல்யூ வந்து $2 நீங்கள் சேல் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 2.54 தான் வந்து நீங்கள் விற்றுருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கையில் 10,000 வச்சுருக்கீங்க. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ $2,000. ஸோ நீங்கள் $2,000 வந்து 10,000 வந்து $2,000 ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? அதை வந்து இந்த ப்ரைஸ்க்கு விற்றுருக்கீங்க. கரெக்டுங்களா? அப்போது உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க? நோட் பேட் எடுத்துங்க. நோட் பேட் வந்து ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போட்டிருக்கேன். இப்போது $10,000 paid by 2.5 அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? எவ்வளோ ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படி பண்ணுறது காட்டிலும் இந்த 2.5 54 மைனஸ் 2.5 போட்டு வந்த ப்ராஃபிட்டை மட்டும் அங்கே இன்ட்ரோ இது பண்ணோம்னா ஈஸி வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் டு போட்டு செல் பண்ண வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ போட்டிங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு? 0.04 பைசே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. கரெக்டுங்களா? ப்ராஃபிட்டுங்கிறது மட்டும் எதனோடனா இந்த ரெண்டுக்கு உண்டானது. பட் நீங்கள் வந்து இடையே இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. ஸோ பை வேல்யூவா ஸ்டாக் பர்ச்சேஸ் கொடுங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் மேலே போடுறோம். இதெல்லாம் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுத்தா தான் வருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்படி கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ 4,000 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க. ஒரு ஸ்டாக்கோட ப்ராஃபிட் வந்து இவ்வளோ வருது அப்படிங்கிறப்போ இப்போ என்ன பண்ணணும்னா 4,000 ஸ்டாக்குக்கு 4 பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அதை நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? இன்ட்டு இது மைனஸ் இது. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியணும்னா E2ங்கிறது வந்து மொத்தம் 4,000 ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. E2 மல்டிப்ளை பண்ணுறோம். எதனா செல்லரும் பைக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 4 பைசா அதிகமாக இருந்தங்காட்டி வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து இங்கே அதிகமாக காட்டுது. இதே வந்து 2.44 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 240 rupees வந்து லாஸில் போயிருக்கும்.
ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இதனுடைய அட்வான்டேஜ், இந்த கூகுள் ஷீட்டுடைய அட்வான்டேஜ்னு சொல்ல வரேன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் கேல்குலேட் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டாக வந்து நம்ம ப்ரீஃபிக்ஸ்டாக பண்ணி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வெறும் வேல்யூஸ் மட்டும் என்டர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக உங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து இந்த பெர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இந்த பெர்சன்டேஜுங்கிறத நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 400 ரூபா இருக்குது. இந்த 400 ரூபாங்கிறது வந்து 1000 ரூபாயில் எவ்வளோங்கிறத நமக்கு தெரியணும். ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைட் பை இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு டைமில் இங்கே ஒரு வேல்யூ வருதா, 0.004 வருது. இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து என்ன பெர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கும் கொடுத்தீங்கன்னா 4% உங்களுக்கு ப்ராஃபிட். இதே நம்ம லாஸ் போச்சுன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, லாஸ் போட்டால் கரெக்டாக ஒர்க் ஆகுது, ப்ராஃபிட் போட்டாலும் அக்யூரேட்டாக கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது ₹1 போயிடுச்சு அப்படிங்கிறப்போ -20%, 1.7. ஓகே, அக்யூரேட்டாக கேல்குலேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2.5 பண்ணிங்கன்னா 0% ப்ராஃபிட், லாஸ் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ 3% போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இதை வந்து சென்டர் அலைன் பண்ணிக்கிங்க. நமக்கு வேணுங்கிற மாதிரி நீட் லுக்குக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஸ்பேசியஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சென்டர்லாம் வரணும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இப்போது இன்னொன்று பண்ணலாங்க. இப்போ வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ரெட் கலரில் இண்டிகேஷன், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா க்ரீன் கலர்லையும், இன்கேஸ் லாஸ்ட்டில் போச்சுன்னா வந்து எனக்கு வந்து ரெட் கலரில் வர மாதிரி வந்து நம்ம செட் பண்ண முடியும். எப்படின்னு போட்டு பாருங்கள். இப்போது ப்ராஃபிட்டுங்கிறப்போ ப்ளஸில் வந்துச்சுன்னா ப்ராஃபிட், மைனஸில் வந்துச்சுன்னா லாஸ். ஸோ இதுதான் வந்து, ஸோ இங்கே ப்ராஃபிட்னு மட்டுமே போடக்கூடாது, ப்ராஃபிட்/லாஸ் அப்படிங்கிறது. இப்போது இங்கே இந்த செல் என்ன பண்ணுறோம்னா கண்டிஷன் ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம். கண்டிஷன் ஃபார்மேட்டிங் எப்படின்னா, மேலே இருக்க கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிஷன் ஃபார்மேட்டிங் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, F1 to F1000, அதாவது இது F1ங்கிற செல்லு 1000ங்கிற செல் வரைக்கும் நமக்கு வந்து இது பண்ணும். பட்டு F1ஐயும் கொடுத்தோம்னா எப்போவுமே வந்து அது க்ரீன்லேயே இருக்கும். ஸோ நம்ம F2 உடன் செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷன் ஃபார்மேட்டிங். ஓகே, இது வந்து கிரேட்டர் தேன் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா ஃபில் வித் க்ரீன். ஓகே, டன் கொடுத்துருங்க. ஆட் another வேல்யூ. இங்கே வந்து லெஸ் தேன் 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபில் வித் ரெட் கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துட்டு பார்த்தீங்களா, இப்போது இந்த செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ட்ரேடு நாளான்னைக்கு எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 9 ரூபாய்க்கு ஒரு 6 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கினேன். அதை வந்து 5.90 காசுக்கு நான் விற்றுட்டேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல கொண்டு வச்சுட்டு ஷிஃப்ட் டிங்கிறத மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது வந்துடும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிறதையும் ஷிஃப்ட் டிங்கில் எடுத்திங்கன்னா போதும். இதுலேயும் ஷிஃப்ட் டி எடுத்துங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம். இல்லை, இந்த இடத்துல ஏதோ தவறு நடந்திருக்கு. இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, 176 ரூபா லாஸ் ஆகிருக்கு. அதே வந்து 1.67% லாஸ். மேபி உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சுருக்க முடியும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது எல்லாமே வந்து வெறும் 2 டிஜிட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணாம், சிங்கிள் டிஜிட்டாக மாற்றிக்கும். நம்ம அவ்வளோ கரெக்டாக ஒர்க் பண்ண போகிறோம்ல. சிங்கிள் டிஜிட்டாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று போட்டுருங்க. என்னென்னா, உங்களுக்கு மேலே இருக்கிற மேலே இருக்கிறது வந்து அப்படியே கீழே ஃபார்முலா அப்ளை ஆகணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்போ இந்த எல்லா டேட்டாவையும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த இப்போ வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க. சரிப்பா, 5 லட்சம் ரூபாய்க்குன்னு போட்டுக்குவோம். இந்த 3 செல்லும் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகணுங்கிறப்போ 3 செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோலு டி இந்த ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும்.
உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்படி போயிட்டுருக்க பட்சத்தில் உங்களுக்கு இது மட்டுமே வந்து ஹைலைட் ஆகிருக்கு, பர்சன்டேஜும் ஹைலைட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பர்சன்டேஜும் ஹைலைட் பண்ணிக்கலாம். எப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், இங்கேருந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க 2, அந்த G2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிங்கிறது வந்து ரோ அண்ட் காலமில் G2 இந்த செல்லிருந்து கண்ட்ரோலு ஷிஃப்டின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக செலக்ட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி ரைட் கிளிக்கு மோர் செல்ஸு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் அதே போல் தான் இங்கேயும் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா க்ரீனில் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா ரெட்டில் ஃபில் பண்ணிடுங்கன்னு கொடுத்துட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். நான் டெக்ஸ்ட்டை இது பண்ணிட்டேன், டெக்ஸ்ட் யூஸ்வலாக பிளாக் கலர் போட்டோம் ரெட்டு. ஓகேங்களா? இப்போது இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு என்ட்ரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த்துக்கு என்ட்ரி பண்ணுறீங்க, ரேண்டமாக 7.2 650 ஒன்று போயிடுச்சு. இது வந்து ஒரு ப்ராஃபிட்டை திருப்போம், இது வந்து ஒரு லாஸுக்கு போயிடுச்சு. ரொம்ப வச்சுக்கோங்க. இப்போது எல்லாத்துக்குமே இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் போகிறேன். இப்போது அதே மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வந்துருச்சு. ஸோ இதில் எவ்வளோ ப்ராஃபிட்டு எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறது இதே போட்டிருக்கு. இப்போது உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி வந்து நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறப்போ நீங்கள் பர்டிகுலராக இந்த டேட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இங்கே சாப்பிட்டு பார்த்தீங்களா, இந்த இடம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ட்ரேட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 5 ட்ரேட் ப்ராஃபிட்டில் இருக்குது, 3 ட்ரேட் தான் நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எவ்வளோ தான் ப்ராஃபிட்டாக இல்லை லாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறப்போ நீங்கள் கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் 5 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், பட் 3 ட்ரேட் தான் லாஸ் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் 5 ட்ரேட் எடுத்த ப்ராஃபிட்டே அந்த 3 ட்ரேட் லாஸே வந்து கவர் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து நீங்கள் எடுத்திருக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஸோ இந்த மாதிரியான டேபிள்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம், நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ கூகுள்லே வந்து உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் அந்த சஜஷன்ஸையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பெட்டராக கூட நம்ம இந்த டேபிளை வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். இந்த இந்த சார்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், எனக்கு வெறும் இது மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து பர்சனலாக டெலகிராம் சேனலில் கூட எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உண்டான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ we can build a new spreadsheet which is very helpful for the traders. ட்ரேடிங் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா பர்பஸ்க்கும் வந்து எக்ஸல் ரொம்ப வெரி 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். நீங்கள் அந்த டேட்டாவை வச்சு எப்படி வேணால் உங்களால் ஃபார்மேட்டிங் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து எல்லாமே தெரியும் சொல்ல வரல, எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரிய வரும். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ நான் இந்த சார்ட்டில் போட்டது கூட ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அக்யூரேட்டாக எனக்கு இங்கே தான் போய் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் பண்ண தான் எனக்கே தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் லாஸ்ங்கிறத வந்து இன்னுமே எப்படி வந்து அக்யூரேட்டாக வந்து ஒரு டேட்டா வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத உங்களோட ஐடியாவே எனக்கு வந்து தெரிவிங்க. ஸோ we can make an use of that with everyone. Okay, thank you for watching this video. Bye bye.